ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். கிட்டத்தட்ட 1947லேருந்து இப்போ நம்ம இருக்கிற 2024 ஆல்மோஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மர்டர் கேஸ் வந்துட்டு அன்சால்வ்டாகவே இருக்குது. இது வரைக்குமே அந்த ஒரு கொலை பண்ண கொலையாளியை இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரியான கேசஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி இன்னும் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஸோ கொலை செய்யப்பட்டது யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 22 வயசு பெண்மணி. அவங்கள வந்துட்டு ஒரு 2 துண்டாக அவங்களோட உடம்பை வெட்டி உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட விடாமல் எல்லாத்தையுமே அந்த உடம்புல இருந்து உறிஞ்சி ஒரு தக்கையா ஒரு பொம்மை மாதிரி வந்துட்டு ஒரு சிட்டியில் தூக்கி எரிஞ்சிருக்கான் ஒரு கொலையாளி. பட் அந்த எரிஞ்சவன் யார் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கும் மேலான ஒரு அன்சால்வ்டு ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக தான் அந்த கில்லர் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கான். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் அந்த கொலையாளி, என்ன இந்த அன்சால்வ்டு மிஸ்ட்ரி, ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரைம் ஸ்டோரியை பற்றி தெரிஞ்சுப்போம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு $1 மில்லியன் கொஸ்டினில் இருக்கிற பல அன்சால்வ்டு மிஸ்ட்ரிஸுமே நிறைய கிரைம் ஸ்டோரிஸுமே நீங்களும் இது போல் தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனல் மூலிமா. அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. அது எனக்கு ஒரு குட்டி குட்டி மோட்டிவை கொடுக்குது அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்காக. ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸ் இந்த சிட்டியில் தான் இந்த மாதிரி ஒரு கிரைம் ஸ்டோரி நடந்திருக்கு. இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th Jan 1947. ஸோ கிட்டத்தட்ட 1947 தான் நமக்கு இங்கே ஃப்ரீடம் கிடைச்சிது. ஸோ அந்த ஒரு வருஷத்தில் தான் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரிக்கான ஒரு தொடக்க புள்ளியாக அன்னைக்கு இருந்தது. என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட சிட்டிக்கு கொஞ்சம் வெளிப்பகுதியில் வந்துட்டு ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் ஒரு சின்ன ஒரு குழந்தை, ஸோ ஒரு வாக்கிங்காக வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க சிட்டிக்கு வெளியே வந்துட்டு வாக்கிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு காடுக்குள்ளே வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக போயிருக்காங்க. அந்த டைமில் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு தூரத்தில் ஒரு ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஒரு ஒயிட் கவர் வந்துட்டு இருந்துக்கிட்டு இருக்கு. அது பார்க்குறதுக்குமே ஒரு அமானுஷ்யமாக இருந்திருக்கு. பட் அது என்னதான் இருக்குது அப்படின்ற ஒரு கிரேஸில் வந்துட்டு அங்கே இருந்த அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த ஒரு ஒயிட் கவர் பக்கத்தில் போகிறாரு. ஒயிட் கவர் பக்கத்தில் போகும்போது போக போக அங்கே ஏதோ ஒரு ஆள் படுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. பட் இன்னமும் அவருக்கு ஒரு டவுட்டும் வருது, ஒரு சில நேரத்தில் பயமும் வருது. இருந்தாலும் அவருக்கு ஒரு கிரேஸாகவும் இருக்குது அது என்னன்றது பார்க்க. இன்னும் கிட்ட போயிட்டு ஃபைனலாக வந்துட்டு அந்த வெள்ளை கவரை எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு 2 துண்டுகளாக வெட்டி கிடக்கிறத பார்க்குறாரு ஒரு மரத்துக்கு அடியில். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறமா அந்த ஒரு பிணம் எப்படி இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட அந்த 2 பொண்ணை 2ஆக வெட்டி அதுக்கு அப்புறமா உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையுமே உறிஞ்சி எடுத்தால் எப்படி நம்மளோட ஸ்கின் எல்லாம் இறுகி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலையிலையுமே, அதுக்கப்புறமா ஃபேஸ்லேயும் நெக்லேயுமே வந்துட்டு அங்கே வந்துட்டு கத்திகளால் வெட்டப்பட்ட ஒரு மார்க்ஸுமே இருந்தது. அதுக்கு அப்புறமா நம்ம ஜோக்கர் படத்தில் பார்ப்போம்ல, அந்த பேட்மேன் படத்தில் ஜோக்கர் இருப்பா இல்லையா, இதுலேருந்து இது வரைக்கும் வாய் கிழிஞ்சிருக்குமே, அதே போல் அந்த பொண்ணுக்குமே வாய் வந்துட்டு காது வரைக்கும் கிழிக்கப்பட்டிருந்தது. ஸோ கிட்டத்தட்ட அந்த சடலம் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா ரொம்ப பெரிய ஒரு கொடூரமான ஒரு நிலையில் தான் இருந்தது. இதை பார்த்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு இது எதுக்கு தான் நம்ம பார்த்தோமோ அப்படின்ற அளவுக்கு அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு நிகழ்வு இருந்தது அப்படின்றது இன்னும் வரைக்குமே சொல்கிறாங்க. சரி, இதுக்கு அப்புறமா அந்த ஒரு ஆள் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு பிணம் வந்துட்டு ஒரு பொண்ணோடது கிடைக்குதுன்னு சொல்லி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு பிணத்தை எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் அதில் வந்த ரிசல்ட் என்ன தெரியுது அப்படின்னாக்கா, அப்போ தான் இந்த ஒரு பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு 22 வயசு பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு மேலே இருக்கிற அந்த நைஃபோட மார்க்ஸ், கத்தியோட மார்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது கம்ப்ளீட்டடாக ஒரு டாக்டரோ இல்லைனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சர்ஜனோ தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வெட்டினா உயிர் போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து கட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட உடம்புல கிட்டத்தட்ட 90% ஆஃப் பிளட்டை உறிஞ்சி எடுத்திருக்காங்கன்ற ஒரு விஷயமும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்தது. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு போலீஸுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை யார் பண்ணியிருப்பா, எந்த சீரியல் கில்லர் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் போலீஸ் என்னதான் தேடினாலுமே
இறந்து போனால் அந்த பொண்ணோட டீட்டெயில் அந்த ஒரு போலீஸ்க்கு இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் இருந்தது. அதுக்கு அப்புறமா என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அந்த ஒரு பாடியில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எடுக்கிறாங்க அங்கே இருக்கிற போலீஸ். அதுக்கு அப்புறமா லாஸ் ஏஞ்சல்ஸும் அதை சுற்றி இருக்கிற மற்ற நகரங்கள்லையுமே வந்துட்டு இந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து மேட்ச் பண்ணி ஃபைனலாக ஒரு ரிசல்ட் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணோட பேரே தெரிஞ்சது. அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னாக்கா எலிசபெத் ஷார்ட்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஸோ இந்த எலிசபெத் ஷார்ட்ஸ் அப்படின்ற ஒரு பேர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா மொத்த பயோடேட்டாவுமே அந்த போலீஸ்ன்றது எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஃபேமிலிஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்துட்டு இறந்துருக்காங்க அப்படின்றது. அதுக்கு அப்புறமா மேலும் வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு யார் அப்படின்றது விசாரிக்கும் போது இந்த எலிசபெத் ஷார்ட் அப்படின்றவங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு பொண்ணு, கிட்டத்தட்ட 22 வயசு ஆகுது அப்படின்றது சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு ஹாலிவுட்டுக்கு வந்துட்டு ஸ்டார் ஆகணும் அப்படின்றத நினச்சிட்டு இவங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்திருக்காங்க, ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறமா இவங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வரும்போது இவங்களுக்கு 18 வயசு அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க ஒரு சினிமா நடிக்கிறதுக்காக அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. சரி, அதுக்கு அப்புறமா இவங்க எங்கே தங்குறாங்க, இதுக்கப்புறமா நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்றது ஒன் பை ஒன்னாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு மீடியாக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இந்த பொண்ணோட பேருமே தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா மீடியா வந்துட்டு இதுக்கான ஒரு பேர் ஒன்று வச்சாங்க இந்த மர்டர் கேஸுக்கு. அதுக்கு தான் த பிளாக் டாலியா அப்படின்றது. த பிளாக் டாலியா அப்படின்னா இந்த ஒரு எலிசபெத் ஷார்ட்டுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு லாங் ஹேருமே ரொம்ப கருமையான ஒரு முடிவுமே இருந்ததுனால ஸோ இதுக்கு வந்துட்டு பிளாக் டாலியா அப்படின்ற ஒரு நிக் நேம் அங்கே இருக்கிற மீடியா அப்போதைக்கு வச்சுருந்தாங்க இந்த மர்டர் கேஸுக்கு. ஸோ ஃபர்தராக வந்துட்டு போலீஸ் அடுத்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் விக்டமாக வந்துட்டு ஒரு கார் டிரைவர் வந்துட்டு மாற்றான். அவர் பேர் தான் வந்துட்டு ரெட் மேன்லி அப்படின்ற ஒரு டிரைவர். இவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நைட் ஒரு 9-8 மணிக்கு வந்துட்டு இந்த இறந்ததுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு இந்த எலிசபெத் ஷார்ட் வந்துட்டு இந்த ஒரு கார் டிரைவர் கூட வந்துட்டு ஒரு ஹோட்டலில் வந்துட்டு இறங்கி இருக்கிறத ஒரு விஷயத்த போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு டிரைவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அதுக்கு அந்த டிரைவரோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி இந்த எலிசபெத் ஷார்ட் அப்படின்றவங்க என் காரில் தான் வந்தாங்க. வரும்போது அவங்க வந்துட்டு இந்த பிட்மோர் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் வந்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் அந்த ஒரு ஹோட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்காக வந்துட்டு நைட் ஒரு 10 மணிக்காக வந்துட்டு நான் ரீச் பண்ணி அவங்கள இறக்கி விட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்கள நான் பார்த்ததே இல்லை. பட் அவங்க காருக்குள்ளே இருக்கும்போது வரைக்கும் கூட அவங்க ஒரு பதற்றத்தோடு தான் இருந்திருந்தாங்க. பட் நான் அது எந்த விஷயம் என்ன இதுன்றது கேட்கல. அவங்க சொன்ன இடத்துல நான் ட்ராப் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. பட் இருந்தாலும் போலீஸ் வந்துட்டு இது நம்பாமல் வந்துட்டு இந்த ஒரு ரெட் மேன்லிக்கு வந்துட்டு லைவ் டிடெக்டரை வச்சுட்டு வந்துட்டு பேச வைக்க ஆரம்பிச்சாங்க. பட் அந்த லைவ் டிடெக்டர்லையுமே வந்துட்டு அந்த கார் டிரைவர் வந்துட்டு ரெட் மேன்லி என்ன சொல்லியிருக்கான்னா, சொன்ன விஷயத்தை தான் திரும்பியுமே சொல்லியிருக்கான். ஸோ இதனால வந்துட்டு கார் டிரைவர் உண்மையாக தான் சொல்கிறான் அப்படின்றத நினச்சிட்டு போலீஸ் வந்துட்டு இந்த ஒரு கார் டிரைவரை விட்டுட்டு அடுத்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இருக்கிற ஹோட்டல் ஊழியர்களும். ஸோ கிட்டத்தட்ட நைட்டு 10 மணிக்கு மேலே வந்துட்டு இந்த ஒரு எலிசபெத் ஷார்ட் வந்துட்டு அந்த ஒரு ஹோட்டல் கார்லேருந்து இறங்கி போனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லா ஊழியர்கள்கிட்டையுமே இதை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்கு அப்புறமா நைட்டு 11 மணிக்கு மேலே அங்கே 1 hour தான் அந்த ஹோட்டலில் இருந்தாங்க. அப்புறம் 11 மணிக்கு மேலே அந்த ஹோட்டல்லேருந்து அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் வந்து போலீஸுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் இதோட ஸ்டாப் ஆகுது. போலீஸ்க்கு அடுத்த ஒரு க்ளூன்ற ஒரு விஷயம் கிடைக்கல. அதுக்கப்புறமா இந்த ஒரு போலீஸ் வந்துட்டு 3வது ஒரு இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னாக்கா, அவங்களோட ஃப்ரெண்ட் அண்டு ஃபேமிலிஸ் அதுக்கப்புறமா ரூம்மேட்ஸ் இவங்க கிட்ட வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 3வது விக்டமாக வந்துட்டு அவங்களோட ரூம்மேட் கிட்ட வந்துட்டு இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூம்மேட்டோட பேர் டாத் அப்படின்ற சொல்லப்படுற ஒரு பெண்மணி. இவங்களுக்குமே 22 வயசு ஆகுது. இவங்களுமே எலிசபெத் ஷார்ட்டோட வந்துட்டு இந்த ஒரு ஹாலிவுட்காக ஆடிஷனுக்கு போகிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் இவங்க 2 பேரும் ஒன்றா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இவங்க வந்துட்டு ஒரு ரூம்மேட். இவங்களுக்கு கிட்டத்தட்ட எலிசபெத் இருக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தது. ஸோ இதனால் டாத் இருக்கிறவங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறமா 3வது விக்டமாக ஸோ டாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, எனக்கு பொறுத்த வரைக்கும் எலிசபெத் இறந்ததுக்கு வந்துட்டு ஒருத்தர் மேலே மட்டும் ஸ்ட்ராங்கான ஒரு டவுட் இருக்குது. நீங்கள் அவரை விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது என்னன்ற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரூம்மேட் வந்துட்டு ஒரு க்ளூ ஒன்று கொடுக்குறாங்க. அவங்க பேர் தான் வந்துட்டு மார்க் ஹான்சன்.
ஸோ இந்த மார்க் ஹான்சன் யார் அப்படின்றது பார்த்தோன்னா வந்துட்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக கருதப்படுறவர். இது போலீஸுக்குமே ஆல்ரெடி மார்க் ஹான்சன்ன்றது ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கவர், அவரும் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்ன்றது ஆகுது. இந்த மார்க் ஹான்சன் யார் அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லியனராக வந்துட்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் அப்போதைக்கு இருந்திருக்காரு. இவருக்கு சொந்தமான நிறைய லேண்ட்ஸுமே இருக்குது, நிறைய வீடுகளுமே இருக்குது. அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு எலிசபெத் ஷார்ட் வந்துட்டு ரெண்டுக்கு வந்துட்டு இருந்திருக்காங்க ஒரு பார்ட் ஆஃப் த வீட்டில். ஸோ மந்த்லி வந்துட்டு மார்க்குக்கு வந்துட்டு இவங்க ரெண்ட் பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதே போல் வந்துட்டு மார்க்குக்கு பொறுத்த வரைக்கும் எலிசபெத் ஷார்ட் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கனால அவங்களுக்கு ஒரு ஒன் சைடு அஃபேராக வந்துட்டு அந்த மார்க் ஹான்சனுக்கு இருந்தது. பட் மார்க் ஹான்சனோட ஏஜ் எப்படி இருந்தோம்னா 45+ இருந்தது. பட் இந்த ஒரு எலிசபெத்துக்கு வயசு 22 வயசாக இருந்தது. ஸோ இதனால வந்துட்டு மார்க் ஹான்சன் வந்துட்டு அப்பப்போ எலிசபெத் கிட்ட ஒரு லிமிட்டை தாண்டி பேசுகிறத பழகிறத வந்துட்டு எலிசபெத் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு வீட்டை வந்துட்டு காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலிசபெத் ஆல்ரெடி மார்க் ஹான்சனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டான்ஸ் கிளப்புமே இருக்குது. ஸோ டான்ஸ் ஸ்டுடியோவுமே இருக்குது. அந்த டான்ஸ் ஸ்டுடியோவில் எலிசபெத் டான்ஸ் ஆடவும் கற்றுக்கிட்ட ஒரு ஆளாகவும் இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆப்வியஸ்லி மார்க் ஹான்சன் கிட்ட தான் அவங்களோட வீட்லேயுமே இருந்திருக்காங்க ரெண்டுக்கு. அதே போல் அவங்களோட ஸ்டுடியோலையுமே ஹாலிவுட்காக டான்ஸுமே கற்றுக்கிட்டு இருந்தாங்க எலிசபெத். ஸோ இது கிட்டத்தட்ட எலிசபெத்க்கு வந்துட்டு மார்க் ஹான்சன் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு போகிறதுன்றது தெரிஞ்சதுக்கப்புறமா அவரோட பிஹேவியர் சரியில்லைன்னு சொல்லி எலிசபெத் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் இருந்து வந்துட்டு வெளியே கிளம்பி வந்துடுறாங்க. அப்படி வெளியே கிளம்பி வரும்போது தான் இந்த ஒரு டிரைவர் ஃபஸ்ட்டு விக்டமாக பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு ரெட்மேன்லி அப்படின்ற ஒரு டிரைவர் கிட்ட வந்துட்டு காரில் ஏறி அவங்க அதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆனதுக்கப்புறமா ஸோ இது டெஃபினட்டாக மார்க் ஹான்சன் தான் இதுக்கு முக்கியமான ஒரு குற்றவாளியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடணும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறமா மார்க் ஹான்சனை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு எலிசபெத் இறந்த நாளில் அவர் ஊர்லேயே இல்லை, கிட்டத்தட்ட வேற ஒரு கண்ட்ரிக்கு ஒரு தியேட்டர் ஓப்பனிங் செரிமோனிக்கு போயிருந்ததா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் எல்லா ப்ரூஃபையுமே ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு வச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ மார்க் ஹான்சன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு எல்லா ப்ரூஃபும் கொடுத்ததுக்கு அப்புறமா போலீஸ்க்கு ஒன்றுமே புரியல. அப்போ இவரும் குற்றவாளி இல்லையா அப்படின்றது வந்துட்டு போலீஸ் ரொம்பவே வந்துட்டு பின்னாடி ஆகுறாங்க இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த கேஸை பற்றி விசாரிக்கிற அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு போலீஸ் மத்தியில் வந்துட்டு குறைய ஆரம்பிக்குது. மக்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த விஷயத்தை மறக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் குற்றவாளி ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கான், யாருன்றது தெரியாமல். ஸோ பல வருஷங்கள் அப்படியே ஓடுது. ஸோ இந்த பிளாக் டாலியா அப்படின்ற ஒரு மர்டர் கேஸ் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஸோ பல வருஷத்துக்கு அப்புறமா ஸ்டீவ் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ஒரு திடீர்னு இந்த மாதிரி பிளாக் டாலியாவோட மர்டர் கேஸில் இருந்து ஒரு திருப்பத்தை கொண்டு வந்தார். ஸோ அவர் யார் அப்படின்றத பார்த்தோன்னா இந்த ஒரு 1947 நடந்த இந்த டாலியா கேஸில் இந்த ஒரு ஸ்டீவ் வேற ஒரு கேஸில் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். பட் இது பிளாக் டாலியாவோட கேஸ் இப்படி நடக்குதுன்றது ஸ்டீவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் பல வருஷத்துக்கு அப்புறமா ஸ்டீவ் கிட்ட ஒரு ப்ரூஃப்ன்றது பிளாக் டாலியாவோட மர்டர் கேஸில் கிடைக்குது. அது என்ன அப்படின்னாக்கா ஸோ ஸ்டீவோட அப்பா வந்துட்டு ஒரு டாக்டராக இருந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் அவர் ஒரு சர்ஜனாகவுமே வந்துட்டு அந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு டாக்டராக இருந்திருக்காரு. அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட இறந்ததுக்கு அப்புறமா 2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் இருந்த வீட்டையுமே அவர் இருந்த லேபையுமே வந்துட்டு ஸ்டீவ் வந்துட்டு ரெனோவேட் பண்ணுறதுக்காக மற்ற ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் அந்த ஒரு லேபில் வந்துட்டு எலிசபெத் ஷார்ட்டோட ஃபோட்டோ இருக்கிறத வந்துட்டு கவனிச்சார். இதோட தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த ஒரு ஸ்டீவ் வந்துட்டு அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது அடிக்கடி லேபுக்கு போகிற ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த டைமில் வந்துட்டு லேபில் எப்பயுமே ஒரு பேக்கை வந்துட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ ஆப்வியஸ்லி எப்பயுமே ஒரு ப்ரௌன் கலர் பேக் ஒன்று இருந்துட்டு இருக்கும். இந்த ஒரு ப்ரௌன் கலர் பேகு ஸோ மர்டர் நடந்த அந்த எலிசபெத் ஷார்ட் இருக்கான் இல்லையா, அந்த கிரைம் கேஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் அதே போல் ஒரு பேக் வந்துட்டு ஸ்டீவை வந்துட்டு பார்த்துருந்தார். பட் அந்த டைமில் வந்துட்டு அவர் வேற ஒரு பேக்காக இருக்கும்னு நினச்சிட்டு அது விட்டார். பட் அந்த ஒரு பேக் லேபில் எங்கே தேடியுமே கிடைக்கவே இல்லை. பட் அந்த ஒரு டைம் அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. இந்த ஒரு பேக் இங்கே இல்லைனா அப்போ எலிசபெத் ஷார்ட் இறந்த கிரைம் கேஸ்லேருந்து தள்ளி இருந்தது, அந்த பேக் தான் இந்த பேக்கா அப்படின்றது ஒரு முடிவுக்கு வர்றாரு. அதோட தொடர்ச்சியாக லேபை வந்துட்டு ரெனோவேட் பண்ணும்போது எலிசபெத் ஷார்ட்டோட ஃபோட்டோஸ் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் கிடைக்க ஆரம்பிச்சுது. ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே பார்க்கும்போது இறந்து போன தான் அப்பா தான் வந்துட்டு எலிசபெத் ஷார்ட்டை வந்துட்டு கொன்று இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஸ்டீவ் ஒரு முடிவுக்கு வர்றாரு. இந்த ஒரு முடிவு வந்ததுக்கப்புறமா இவர் மீடியா கிட்டேயுமே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ எலிசபெத் ஷார்ட் அப்படின்ற ஒரு
மிஸ்ட்ரியான ஒரு கேஸ் வந்துட்டு ஒரு சால்வ் ஆகியிருக்கு. ஸோ அது கொன்னது என்னோட அப்பாவான டாக்டர் ஜார்ஜ் தான். ஸோ அவர் வந்துட்டு ஒரு சர்ஜியன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இது பண்ணுறார். பட் இந்த ஒரு விஷயம் ஸ்டீவ் சொன்னதுக்கு அப்புறமா இதுக்கப்புறமா ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா டாக்டர் ஜார்ஜ் அப்படின்றவர்கிட்ட தான் நம்ம போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், ஸ்டீவோட அப்பா. பட் ஸ்டீவோட அப்பா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார். ஸோ இது இறந்து போனதுக்கு அப்புறமா போலீஸ்க்கு அடுத்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. பட் இருந்தாலும் ஸ்டீவோட கொடுக்குற அந்த ஒரு ப்ரூஃபை வச்சுமே நம்ம ஒரு ஃபர்தரான ஒரு முடிவுக்குமே வர முடியாதுன்னு சொல்லி ஃபர்தராக அதுக்கப்புறமா அந்த போலீஸ் எல்லாருமே இந்த ஒரு எலிசபெத் ஷார்ட்டோட இந்த பிளாக் டாலியா அப்படின்ற ஒரு மர்டர் கேஸ் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்கேஸ் அந்த டாக்டர் ஜார்ஜ் ஸ்டீவோட அப்பா உயிரோடு இருந்திருந்தார்னா மேபி அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்திருக்குன்றது நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அவர் தான் கில்லராக இருப்பாரா அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அப்போ இருந்த போஸ்ட்மார்ட்டம் வந்த ரிப்போர்ட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சர்ஜனும் ப்ளஸ் டாக்டரும் இருந்தால் மட்டும்தான் இதை பர்ஃபெக்டாக கட் பண்ணி இந்த ஒரு ரத்தத்தை எல்லாத்தையுமே உறிஞ்சிருக்க முடியும் அப்படின்ற ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்ததை இந்த ஒரு ஸ்டீவோட அப்பாவோட டாக்டர் ஜார்ஜ் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சர்ஜன். ஸோ ஒன்றுக்கு ஒன்று இங்கே லிங்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த ஒரு லிங்க் ஆகும்போது ஸோ டெஃபினட்டாக இவர் தான் அந்த ஒரு கில்லராக இருப்பார்ன்றது ஊரில் இருக்க எல்லாருமே நம்ப ஆரம்பித்தாங்க. பட் நீங்கள் எதை நம்புறீங்க? ஒன்று ஃபஸ்ட்டு விக்டமான அந்த ஒரு கார் டிரைவராக, செகண்டு ஹோட்டலில் ஏதாச்சும் நடந்திருக்குமா, இல்லை ஸோ 3வது விக்டமான மிகப்பெரிய ஒரு பணக்காரரான அந்த மார்க் ஹாஸ்டன் ஏதாச்சும் பண்ணியிருப்பாரா, இல்லை 4வதான இந்த ஒரு டாக்டர் ஜார்ஜ்ன்றவர் இந்த ஒரு கேஸில் கில்லராக இருப்பாருன்றது உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இந்த ஒரு அன்சால்வ் மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுறீங்களான்றது பார்க்கலாம். ஸோ இத்தோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏபி.